பாசக்கார குண்டா உனக்கு ரோசம் அதிகண்டா. அட்ரா அப்பாவது உனக்கு உடம்பு கம்மியாகட்டும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும். வேலைக்கு இன்டர்வியூக்கு போறவன் வேர்க்க வெறுக்க பாவம் பயப்படிச்சிட்டு இருக்கான். நீ வேடிக்கை பார்த்துட்டு பாட்டு படிச்சிட்டு இருக்கியா? ஏன் நீ வாங்கி எடுத்தா கை கப்பல் கச்சுமா? விடுப்பா உன்னை அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறானே எவ்வளவு கல்லஞ்சிக்காரன். விடுப்பா டேய், அவனை மாதிரி உழைக்க கத்துக்க. பாரானா தத்துவ பாட்டு. டேய், எப்படிடா இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம ஒரே மீட்டர்ல பேசுற? இவ்வளவு தண்ணி அடிச்சு வச்சது நான் தான் சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். என்னடா இது சத்தம்? ஏன்டா எப்ப பாரு பாண்டி டொர்னு இருக்கற? யார் நானு? போடா வா. ஆள வண்டி. வணக்கம் பாஸ். டேய், அடுத்தவங்க வீட்ல என்னடா பண்ற? களை வாங்க வந்தேன் பாஸ். ஒண்ணுமே இல்ல. காலியா இருக்கிற வீட்ல களை வாங்கினா என்னடா கிடைக்கும் உனக்கு? காலி பண்ணிட்டாங்களா? அப்ப நாங்களே எப்படி பழம் எடுத்துறது? ஏய், அதுக்கு ஏன்டா என்கிட்ட கத்துற? போலீஸ் வருதா பாஸ்? ஆமாடா, ஓடி வந்துட்டு இருக்காங்கடா. உனக்கு எப்படிடா தெரியும்? பல வருஷமா பழகி போன வட பாஸ் இதெல்லாம். இவங்களும் பிடிக்க மாட்டாங்க, அவனும் சிக்க மாட்டான். நல்லா இருக்குடா போலீஸ் திருட விளையாட்டு. மாப்பிள்ள பாண்டி, என்னடா தலையாட்டி? எங்க என்ன தேடுறது? எதுக்கு? ஊரு பெருசு என்ன நம்மள பாக்கணும்னு கால்ல வெந்நீரை ஊத்திட்டு அலையறாங்கப்பா. பாத்தியா வந்துட்டாங்கப்பா. நான் பெருசுங்களா கூப்பிட்டு அமிச்சிங்களாமே? ஆமாப்பா, கோயில் கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு இருக்கோம். நடத்துங்க. அதுக்கு பிள்ளையார் தேவைப்படுது. அது காசு கொடுத்து வாங்க கூடாது. களவாணி பிள்ளையார் தான் வைக்கணும். அதுக்கு தான் உங்களை வர சொன்னது. நாங்க பிள்ளையார் களை வந்துட்டு வரணும். ஏண்டா ஊர்ல எத்தனை பையா இருக்கேன்? எங்க 4 பேத்த மட்டும் பார்த்து எப்படா களவாணி பேன்னு சொல்லலாம்? பாண்டி ஓன்னு சொல்லு. இவங்க பூராதையும் புடமாக்கி காட்டு. கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. எப்ப பாண்டி, நீங்க தானப்பா அந்த ஊர் நன்மைக்காக பாடுபடுறவங்க. என்ன சொன்ன? என்ன சொல்லு பாண்டி, நீங்க தானப்பா அந்த ஊர் நன்மைக்காகவே பாடுபடுறவங்க. என்ன களவாண்டி வரணும்? பிள்ளையார் தானே. கும்பாபிஷேகத்தை ரெடி பண்ணீங்க, பிள்ளையார் ரெடி. வாங்கடா வாங்கடா. இங்க என்னடா பண்ற? குலத்தொழில் பாஸ். உண்டியல உடைக்கலாம் வந்து பூட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, உடைய மாட்டேங்குது. நீங்க எங்க பாஸ் சாமி கூட வந்தீங்களா? சாமி கும்பிட தூக்கம் வந்தோம். ஓகே மாப்ள, களவணி போயிட்ட வளவளன்னு பேசிக்கிட்டு மார்கழி மாசத்துல இன்னும் குளிச்சுட்டு வந்துருவாங்க. வாங்க வந்த வேலையை பாப்போம். பாருங்க பாருங்க. என்ன மாப்பிள்ள, சிலகலாங்க இடத்துல நீ சில மாதிரி நிக்கிற? உனக்கு என்ன ஆச்சு? ஒரு கெட்டது பண்ணா ஒரு நல்லது பண்ணணும். களவாங்க வந்த இடத்துல என்னது நல்லது பண்ண போற? பண்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் 2 பேரும் அவனை பிடிங்க. இந்த கட்டுடா கட்டுடா புடா. கோவில் திருட வந்திருக்க. இங்கே பார், வாயில ஆப்பு. ஓம் சிவா ஓம் பஹா follow me. மகா கணபதி, இந்த அரச மரத்தை விட்டு எங்க ஊர் கோவிலுக்கு உன்னை ஷிஃப்ட் பண்றோம். கொஞ்சம் ஆதரவு தரீங்களா? ப்ளீஸ் கோஆபரேட். பிள்ளையார் களவாண்டி ஓடுறீங்க. ஓடி வாங்கடா. சிக்கனம் மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டிடுவாங்க. வா வா சீக்கிரம் சீக்கிரம் வா. டேய், அந்த கையில குடுறா. ஆளுக்கு ஒரு தசையா போங்க. உசுரோட இருந்தா பாத்துக்கலாம். ஓகே மாப்பிள்ள, தண்ணி போடா. பண்ணி போடா. டேய், ஆளுக்கு ஒரு பக்கமா போடா. கையில சிக்கனா கண்ணத்துல வெட்டுடா. நீ வாடா. ஐயோ, இந்த பக்கம் ஓடி வர மாதிரி சத்தம் கேக்குதே. அப்பா, யாரு பாரு? பாண்டியா? ஆமாண்ணா. சரிப்பா. இது யாரு? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஒத்த கையில தூக்கி போட்டுருவேன். இத பார்க்கும்போது தான் ஈரக்குழல்லாம் நடுங்குது. ப்ளீஸ், நான் போன கொஞ்சம் வழி விடுறியா? பிள்ளையாரெல்லாம் வச்சிருக்கியா? மண்டையில போட்டுருவானோ? எதுக்கு வம்பு? நம்ம இப்படி ஓடிடுவோம். அப்பா, என்ன நாய் ஓடி போச்சு? அதுக்கு நான் தான் வழி கொடுக்கலையா? ஒரு நாயை கூட புரிஞ்சுக்க முடியல. நான் அவமானப்பட்டதை யாருமே பார்க்கல. ஐயோ, பார்த்துட்டியா? அப்பா,
ஆச்சு நீயே வந்துட்டியே ஆசீர்வாதம் பண்ணு நல்லாரு 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்ன அழகு என்ன கண்ணுடா சாமி. இன்னைக்கு புள்ளியார் மட்டும் இல்லனா. யாரா நீ? என் பேர் பாண்டி. எப்படா வந்த? நீ துணியை கழட்டும் போது கத்த ஆரம்பிச்சிட்டா. எஸ்கே போயிடுறா பாண்டி. என்னம்மா ஏமா கத்துற? திருட வந்திருக்காம்பா. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு எந்த திருடமா வருவான்? சும்மா மனப்பிரமையா இருக்கும். ஆமா பிரம்ம தான் குளிச்சத பாத்துட்டு போச்சு. இப்பதான் போனா போய் புடிங்க. குளிச்சத பாத்துட்டு போறானா? அவன் யார்? அந்த மாப்பிளவன் மாப்ள ஐயோ யாரு நீங்களா? ஏய் எங்கடா போனீங்க? எங்கடா இருக்கிறோம் நம்ம? கண்ணு கெட்டின தூரம் ஒரு வீட கூட காண மாட்டோம். நாட்டுக்குள்ள யாரும் வீடு கட்ட மாட்டாங்க மாப்ள. மலங்காடா? ஆமா. நம்ம ஊரு கிழவனுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது பிடிக்காம கோத்து விட்டானுங்கடா. ஒரு பிள்ளையார களவானது காடு மேடெல்லாம் ஓட வேண்டியதா இருக்குடா. பறக்குறாங்களே மாப்ள. நிதானமா பேசுறதுக்கு நேரம்ல மாப்ள. வெட்டி விடுவாங்க மாப்ள. பள்ளம் பரவாயில்ல மாப்ள. வெறும் 4 அடிதே மாப்ள. பார்த்தா 4 அடி மாதிரி தெரியலையேடா. 4 அடி பரவாயில்ல மாப்ள. பின்னாடி 400 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. குதி மாப்ள. தப்பிச்சேன்டா மாப்ள. எங்க மாப்ள தப்பிச்ச? 1 லட்சம் அடிக்கு மேல கீழ பள்ளமா இருக்கு மாப்ள. டேய் புள்ளையார தூக்கி தப்பிச்சு போயிட்டாங்களடா. எங்க தப்பிச்சிட்டாங்க? காட்டுக்குள்ள பணமா தான் கிடப்பாங்க. வாங்கயா போவோம். சரி வாங்கடா போலாம். மாப்ள கீழ சிங்கம் புலிலாம் இருக்கு மாப்ள. சிங்கம் புலியா? ஐயோ எங்க அம்மா சிவகாமி பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த உடம்பு சிங்கம் புலி சாப்பிடுறதுக்கா? மாப்ள யார் தூக்கம் வந்த இடத்துல இப்படி குரங்கு மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கமே. நீ ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு மாப்ள. அப்பத்தே எனக்கு தூக்கம் வராது. கதை? நடந்த கதைய சொல்லவா இல்ல நடக்காத கதைய சொல்லவா? நடந்த கதையே சொல்லு மாப்ள. நானு பிள்ளையார தூக்கிட்டு ஒரு இடத்துல தொபகட்டின்னு குதிச்சானா, அங்க ஒரு பொண்ணு குளிக்கிறத முழுசா பார்த்துட்டேன். அம்மா ஐயோ மாப்ள நீ கதையும் சொல்ல வேணாம் ஒன்னும் சொல்ல வேணாம். விடிஞ்ச பிறட்டு எப்படியாச்சும் நம்ம இந்த பள்ளத்தை கடந்துருவோம்டா. சரிடா. எதுக்குப்பா இப்படி இப்படியே தொங்கிக்கிறீங்க? ஏதாவது வேண்டுதலா? ஏன் மாப்ள கையெல்லாம் உதறுது? எத்தனை அடி இருக்குன்னு சொன்ன? லட்சத்துக்கு மேல. நீ என்ன சொன்ன? சிங்கம் புலின்னு. 2 பேரும் கொஞ்சம் இங்க வாங்க. உயிரை துச்சமன மதிச்சு பிள்ளையாரை தேடி வந்த மாபெரும் வீரர்கள் பிச்சை மகன் ஒச்சு, கூலு மகன் மாத்திர, நொண்டி மகன் தலையாட்டி, இவர்களை வழிநடத்தி சென்ற சுந்தரபாண்டி வாத்தியார் மகன் பாண்டிக்கு நன்றி நன்றி நன்றி. ஊர் மானத்தை காப்பாத்தி விட்டப்பா. தேங்க்ஸ் பெருசு. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பிள்ளையாரை திருடி வந்தவரின் பெயர்கள் கோவில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் காலத்தால் அழிக்க முடியாத காவியமாகிவிட்டார்கள். காவியமாக்கிய களவு கமிட்டிக்கு நன்றி நன்றி நன்றி. ஏய் நன்றி. ரொம்ப புகழாத, எனக்கு வெக்கமா வருது. யார் பாது? பாண்டியா? அட ஆமாண்ணே. சரிப்பா. ஐயா சுந்தரபாண்டி வாத்தியாரே, கெட்டிக்கார பிள்ளையை தான் பத்திருக்கீங்க. சொல்லு. ரொம்ப நன்றியா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க கடைசி காலத்துல களவாண்டாவது கஞ்சி ஊத்துவாங்க. நல்லா தானே பேசிக்கிறேன். கடைசியா கொத்து விட்டானே.